ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று 16/6/2021 பிலவ ஆண்டு ஆனி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு. கரணம் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 7:33 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:29 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று இரவு 7:29 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் திருவோணம், அவிட்டம். சந்திராஷ்டமம் உடைய ராசி இன்று முழுவதும் மகர ராசி. பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் அம்ச வாகனத்திலும், சுவாமி பெரிய பெருமாள் கருட வாகனத்திலும் புறப்பாடு. வழிபாடு முருகரை வழிபட மேன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். இன்று சஷ்டி விரதம் மற்றும் சுப முகூர்த்த தினம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? விவசாய பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். கிணறு வெட்டுவதற்கு உகந்த நாள். மாங்கல்யம் செய்ய சிறந்த நாள். மருந்துண்ண ஏற்ற நாள். சொகாடியா நல்ல நேரம் காலை 5:22 முதல் 8:52 வரை சொகாடியா நல்ல நேரம். இந்த நேரத்தில் மிக முக்கியமான சுப விசேஷங்களை பற்றி பேசுவதும் ஒப்பந்தங்கள் செய்வது நல்லது. முக்கியமான தீர்வுகளை எடுப்பதும் நன்மைகளை உண்டாக்கக்கூடும். ராகு காலம் மதியம் 12:21 முதல் 2:06 வரை ராகு காலம். குழந்தைகளுக்கு முடி காணிக்கை செலுத்துவதற்குண்டான முகூர்த்த நாள். இந்த ஜூன் மாதத்தில் 21 மற்றும் 28 இந்த தினங்களில் செய்வதால் நற்பலன்கள் உண்டாகும். இப்படிப்பட்ட பரிகாரம் செய்தால் தொழிலில் பணம் குவியும், கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும். இன்று மிதுன ராசிக்காரர்கள் எந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். தினமும் உங்கள் தொழில் அல்லது வியாபார இடங்களுக்கு செல்லும் போது உங்கள் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி வர பணவரவு தாராளமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களே, இவற்றை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கடைபிடித்தால் அற்புதமான பலன்கள் பெறுவதோடு தன வரவுகள் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தரும். சிறப்பாக உபரி பணமும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குபேர சம்பத்தோடு வாழ்க்கையில் வளம் பெற்று வாழ்வீர்கள். வாழ்த்துக்கள். இந்த நாள் மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். குடும்ப நபர்களுடைய ஒற்றுமையும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்ப நபர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் துணையுடன் மகிழ்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வீட்டில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். அனுகூலமான பலன்கள் உண்டாகக்கூடும். நீண்ட நாளுக்கு பிறகு ஒற்றுமை உணர்வு குடும்பத்தில் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல இனிமையான செய்திகள் வந்து சேரும். மேஷராசிக்காரர்களை, வருமானம் தகுந்தபடி காணப்படலாம். வீட்டில் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் நல்லதொரு சூழ்நிலைகளும் உண்டாகக்கூடும். மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். வெளியிடங்களில் செல்லக்கூடிய நேரங்களில் தகுந்த பாதுகாப்போடு சென்று வருவது அவசியம். மேஷராசிக்காரர்களை, உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். ஒரு சில நேரங்களில் இன்னல்கள் வந்து போகும். உடல் உபாதைகள் காரணமாக உடனுக்குடன் மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது நல்லது. சத்தான உணவினை சாப்பிட வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வருமானம் பற்றி பார்க்கும் பொழுது தன வரவுகள் உங்களுக்கு ஏற்றபடி திருப்திகரமாக இருக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து சேரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இல்லத்தரசிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டின் வேலைகள் பலு. இதன் காரணமாக உடல் சோர்வும் மனச்சோர்வும் காணப்படலாம். உடல் நல்ல ஒரு பலத்தை பெறுவதற்குண்டான ஆரோக்கியமான உணவினை எடுத்துக்கொள்ளுங்கள். கலகலப்பான சூழ்நிலை உருவாக்கக்கூடும். மனதில் நிம்மதி பிறக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருப்பதால் எண்ணிய காரியங்களை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். காதல் விவகாரங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னரிடம் மன ஒற்றுமையுடன் நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாகவே இருக்கும்.
மன நிம்மதியோடு ஒரு சில கருத்துக்களை இருவருமே பேசி மகிழ்வீர்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புமே காணப்படுகிறது. வேலை நிமித்தமாக பார்க்கும் பொழுது தொழில் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கும். வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். சக வேலையாட்கள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக நடந்து கொள்வார்கள். புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது. மேஷராசிக்காரர்களை சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். ஏற்றம் நிறைந்த நாள். தொழில் ரீதியாக சில நுணுக்கங்களை கற்றறிந்து அது மட்டும் இல்லாமல் மற்ற நபர்களுடைய ஒரு சில ஆலோசனைகள், நண்பர்கள் வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு சில அறிவுரைகள், இவையெல்லாம் மனதிற்கு நிம்மதியும் தொழில் வளர்ச்சியும் காண உதவும். வீட்டில் பெரியவர்களிடம் ஆசைகளை பெற்று இந்த நாளுக்குண்டான காரியங்களை நீங்கள் தொடங்க வேண்டும். மன அமைதிக்குண்டான தியானங்கள் செய்வதும் யோக பயிற்சிகளை தொடர்ந்து செய்வது, மூச்சு பயிற்சியும் நீங்கள் கடைபிடித்தால் அன்றாடம் மன நிம்மதியை பெற முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் வெகுவாக சமாளித்து விடுவீர்கள். மன வாழ்க்கை பொறுத்தவரையில் திருப்திகரமான சூழ்நிலைகள் இருக்கும். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் அடைய பெறுவீர்கள். பெண் பார்க்கும் படலம் சாதகமாக நடக்கும். மங்களகரமாக உங்கள் வீட்டில் எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடும். சௌபாகியம் நிறைந்த நிலையாகவே காணப்படும். உங்களுக்கு வரக்கூடிய துணையின் மூலம் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த நாள் மற்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேஷ ராசி மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றங்கள் ஏற்படுங்க. படிப்பின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுப்பது என்கிற குழப்பங்கள் நீங்கும். வெளியிடங்களுக்கு சென்று படிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே காணப்படும். ஒரு இடத்திலிருந்து வெளியிடத்திற்கு பயணப்படக்கூடிய நிலைகளும் உருவாக்கக்கூடும். படிப்பில் கவனம் செலுத்தி நீங்கள் புரிந்து கொண்டு கல்வியை மேற்கொண்டால் நல்ல ஒரு முயற்சிக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றங்கள் காணப்படுவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடும். பரணி நட்சத்திரக்காரர்களே, பொறுமை வேண்டும். எதிலும் அவசரப்பட வேண்டாம். நிதானத்துடன் கடைபிடியுங்கள். எந்த ஒரு வேலையையும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உடல் நலம் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வளமான ஒரு வாழ்வும் நிலையான ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். ரிஷபராசிக்காரர்களே, கிரக அமைப்புப்படி உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தேறும். உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையோடும் நடந்து கொள்வது நல்லது. ஒரு சில நேரங்களில் உடல் உபாதைகள், இன்னல்கள் வந்து நீங்கும். மனதளவில் நீங்கள் தெளிவோடு தைரியத்தோடு காணப்பட வேண்டிய நாள். மனதில் நிறைவான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். கடந்த கால விஷயங்களை பற்றி மறந்துவிடுங்கள். இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாட்களுக்குண்டான வேலைகளை நீங்கள் தொடங்கினால் அற்புதமான பலன்களை பெற முடியும். மனக்குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான ஒரு நிலைகளை நீங்கள் எட்டுவீர்கள். வருமானத்திற்கு எந்த குறைபாடும் இருக்காது. நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வருவதில் சற்று காலதாமதங்கள் உண்டாகலாம். இருந்தாலும் நேரம் கடந்தாலும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்டகரமான ஒரு சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். வருமானத்திற்குண்டான ஒரு சில நிலைகளை எட்டுவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு சற்று குறைவாகத்தான் இருக்கும். தன்னிச்சையாக நீங்களே ஒரு சில காரியங்கள் செய்வது போன்ற சூழ்நிலைகள் உண்டாகலாம். ஒரு உதவிக்கு என்றாலும் கூட குடும்ப நபர்களுடைய ஆதரவு சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் கூட போகலாம். எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களை, மிக பெரிய ஒரு பொறுப்புகளை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். ஒரு சில முக்கியமான ஒப்பந்தங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. குடும்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அமைதி போக்கை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். காதல் விவகாரங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய லைஃப் பார்ட்னரிடம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வீர்கள். மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நிலைகளும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் இன்றைய தினம் அதிகரிக்கும். இரு வீட்டாருடைய ஒத்துழைப்புக்காக காத்திருப்பீர்கள். வெகு விரைவாக நல்ல செய்திகள் கிடைக்கும். உங்களுடைய காரியங்களில் வேலை மீது ஆர்வம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு கடினமான முயற்சியை மேற்கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த அளவை விட நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும் நடக்கலாம். கிரக அமைப்புப்படி இன்றைய நாள் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை காட்டுவது நல்லது.
உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. வேலை தொழில் விவகாரங்களில் 100% வெற்றியை நீங்கள் எட்டுவீர்கள். சுயமாக சிந்தித்து ஒரு சில முடிவுகளை எடுப்பதால் நல்ல பலன்கள் ஏற்படும். வீண் விதண்டா வாதங்களை தவிர்த்து விடுவீர்கள். உங்களுக்கு மனதிற்கு பிடிக்காத இடங்களில் ஒரு துளி நேரம் கூட நிற்க மாட்டீர்கள். ரிஷபராசிக்காரர்களை மனதிற்கு இனிமையாகவும் திருப்திகரமாக இருந்தால் மட்டுமே அந்த இடத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக யாராவது இருந்தாலும் கூட அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகி விடுவீர்கள். பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் அந்த சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவீர்கள். திறமைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைகளும் உண்டாகக்கூடும். முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். மனதளவில் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடும். எடுத்த வேலைகளை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். மக்கள் தொடர்பு பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாராட்டுதல்கள் வந்து குவியும். அரசு தொடர்பான காரியங்கள் கைகூடி வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு விரைவாக நடக்கும். பிள்ளைகள் மூலம் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். மன வாழ்க்கை பொறுத்தவரையில் சுப காரியம் தொடர்பான செய்திகள் சாதகமாக இருக்கும். திருமணம் தொடர்பான காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரும். சாதகமான பலன்களை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். ரிஷபராசிக்காரர்களே, திருமணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு உறவினர்களும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆதரவான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, தாமதங்கள் குறையும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். வேலையில் நல்ல ஒரு அமைப்பு உண்டாகக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மன தெளிவு உண்டாகும். ஒரு சில காரியங்களை உடனுக்குடன் செய்து முடிப்பதற்குண்டான நிலை உருவாகக்கூடும். மனதில் எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய அனுசரணையான போக்கு ஒரு சில நிலைகளில் குறைவாகவே இருக்கிறது. மற்றவர்களை நம்பி எந்த காரியங்களிலும் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு 50% மட்டுமே கிடைக்கக்கூடும். மற்ற நிலைகளில் அவர்களுக்குண்டான செயல்பாடுகளை அவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு தருவதில் சற்று மந்தத்தன்மை உண்டாகக்கூடும். வருமானம் ஏற்ற இறக்கமாக காணப்படும். அதிகப்படியான செலவுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற வகையில் செலவுகளை செய்வது நல்லது. தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். கடன் தொடர்பான நெருக்கடிகள் ஒரு சிலருக்கு உருவாக்கலாம். வருமானம் சரியான நேரத்திற்கு கைக்கு கிடைக்காமல் தவிக்கக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. ஆகவே பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் மிகவும் கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். உடல் நலனிலும் நீங்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். அலட்சிய போக்கு வேண்டாம். ஒரு சில சிறு உபாதைகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு தகுந்த சத்தான ஆகாரங்களை சாப்பிடுவதால் உடல் நலம் பெறுவீர்கள். மிதுன ராசிக்காரர்களே, எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். மிகவும் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய நாள். காதல் விவகாரங்கள் பொறுத்தவரை முழு பயனை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களோடு நல்ல ஒரு கருத்து ஒற்றுமையோடு காணப்படுவார். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றி இருவரும் கலந்து ஆலோசிப்பீர்கள். அதிக நேரம் பேசக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது. மனம் விட்டு ஒரு சில கருத்துக்கள் எதிர்கால நலன் கருதி பேசி முடிவெடுப்பீர்கள். உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்தும். சண்டையிட்டவர்கள், உங்களுக்கு எதிராக செயல் புரிந்தவர்கள் கூட மீண்டும் உங்களோடு வந்து இணைவார்கள். ஒருமித்த கருத்துக்களோடு காணப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வேலை ரீதியாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும். உங்களுடைய பயணங்கள் நல்ல பாதுகாப்பானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய நேரங்களில் முகக்கவசம் அணிவது, இடைவெளி விட்டு நிற்பது, அடிக்கடி சோப்பு போட்டு கை கழுவுவது, இப்படி
சமூக அக்கறையோடு நடந்து கொண்டால் உங்களுக்கும் நல்லது, பிறருக்கும் நன்மைகள் உண்டாகக்கூடும். அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். மறவாமல் நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் உங்களுக்கான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மனவாழ்க்கை பொறுத்தவரையில் திருப்திகரமான சூழ்நிலையே காணப்படும். வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சாதகமாக நடக்கும். பெண் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் அரங்கேறும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆசிகளை நீங்கள் பெறுவீர்கள். குடும்ப பலம் அதிகரிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். புது நபர்கள் அறிமுகமாவார்கள். நண்பர்களுடைய செயல்பாடால் மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றியும் பெற முடியும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நினைவாற்றல் கூடுவதற்கும் ஞாபக சக்தி பெறுவதற்குண்டான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்களை வெளியே செல்லக்கூடிய நேரங்களில் பாதுகாப்போடு இருப்பது நல்லது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் அமைதி போக்கை கடைபிடிக்க வேண்டும். யாரிடமும் வாக்குவாதங்களை செய்ய வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் நன்மைகள் பலவும் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு பார்க்கும் பொழுது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறருடைய நலனுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முயற்சியானது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. தகுந்த நேரத்திற்கு நல்ல ஒரு சத்தான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். அடர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள். அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு வந்து சேரும். லட்சியத்தை அடைவீர்கள். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறைய பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே ஒற்றுமை அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உடல் நலத்தில் அதிக எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய நாள். உடல் நல உபாதைகள் வந்து போகும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சத்தான சில உணவுகளை சாப்பிடுவதால் நற்பலன்கள் பெறுவீர்கள். தகுந்த குடும்ப மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்து நீங்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். ஒரு சில காரியங்களை நீங்கள் வெகுவாக செய்து முடிப்பீர்கள். தன வரவுகள் நம்பிக்கை ஏற்படுத்தும். வருமானத்திற்குண்டான வழிமுறைகளை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். கடகராசிக்காரர்களை பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பேச்சுக்கள் சாதகமாக நடக்கும். வழக்கு தொடர்பாக நல்ல செய்திகள் வந்து சேரும். வரக்கூடிய தீர்ப்புகள் உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் மூலம் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். வீட்டில் குழந்தைகளுடன் மனமகிழ்ந்து காணப்படுவீர்கள். நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலைகள் தருணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பேரன் பேத்திகளுடனும் மகிழ்ச்சியாக காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடும். உங்கள் குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்வீர்கள். அவர்கள் விரும்பிய சில பொருட்களை பரிசளிப்பீர்கள். பிள்ளைகள் மூலம் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். வீட்டில் அனைவருடனும் மனமகிழ்ந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். தனவரவு நல்ல முறையாக வரும்பொழுது சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். வீட்டில் அனுசரணையான போக்கு காணப்படும். நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு அனைவரும் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். சமூக அக்கறை கொண்டவர்கள் நீங்கள். வெளியிடங்களில் மக்கள் பணி தொடர்பாக செல்லக்கூடிய நேரங்களில் அனுசரணையான போக்கு காணப்படலாம். அரசு துறையில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உடல் நலத்தில் மட்டும் இன்றைய தினம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியம். வெளியிடங்களில் செல்லக்கூடிய நேரங்களில் மதிப்பு மரியாதை கூடுதலாக இருக்கும். சபை தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் வந்து சேரும். வேலை தொழில் வியாபாரம் இது ரீதியாக பார்க்கும் பொழுது அலைச்சல்கள் உண்டாகக்கூடும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். சிறுதூர பயணங்களோ வெளியிடங்களுக்கோ பயணப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடும். எப்படி இருந்தாலும் பாதுகாப்போடு வெளியே சென்று வருவது மிகவும் அவசியம். முகக்கவசம் அணிவதையும் வாகன பயணங்களில் தலைக்கவசம் அணிவதையும் மறக்க வேண்டாம். பிறரிடம் பேசக்கூடிய நேரங்களில் எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்களே, மனதிற்கு விருப்பமான ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மன தெளிவு பெறுவதற்கு தியானங்கள் செய்வதும் யோக பயிற்சிகளை செய்வதால் மனமும் தெளிவு பெறும். உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். மந்திரங்களும் சில ஸ்லோகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தன்வந்திரி பகவானை நீங்கள் பிரார்த்தனை செய்வது நல்லது. அதே போல முருகப்பெருமானுடைய
திருப்புகழை கேட்டாலும் நல்ல பலன்கள் உண்டாகும். மனதில் இனிமையான செய்திகள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரும். ஒரு சிலருக்கு எடுத்த காரியங்களில் வெற்றியும் கொள்வீர்கள். ஆனந்தமயமான ஒரு அமைப்பு உருவாக்கக்கூடும். வேலை பளு சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடும். பிறர் செய்யக்கூடிய காரியங்களையும் நீங்களே சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இதனால் மனச்சோர்வும் உடல் சோர்வும் அடைவீர்கள். இந்த ஒரு வேலைகளை மிகச் சிறப்பாக செய்வதற்குண்டான வழிமுறைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். கடகராசிக்காரர்களே, மன வாழ்க்கை பொறுத்தவரையில் அற்புதமான பலன்கள் வந்து சேரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த வரன் அமையும். பெண் வீட்டாரிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நல்லதொரு உன்னதமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மன திருப்தி பெறுவீர்கள். சந்தோஷமும் குதூகலமும் நிறைவாக இருக்கும். மன சந்தோஷம், திருமண யோகம் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. மனம் மகிழ்ந்து காணப்படுவீர்கள். கடகராசிக்காரர்களே, வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆதரவு உண்டாகக்கூடும். பூசம் நட்சத்திரக்காரர்களே, முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் நேரிடலாம். செலவை குறைத்துக் கொள்ளுங்கள். இறை வழிபாடு உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் மன ஆறுதலையும் ஏற்படுத்தி தரும். தெய்வ நம்பிக்கை அதிகம் கொண்டாலே போதும். இந்த நாளுக்குண்டான செயல்பாடுகளில் வெற்றியும் காண்பீர்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வித்தியாசமான சிந்தனைகள் தோன்றும். தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். தீர்க்கமாக சிந்தித்து சில முடிவுகளை சரியாக எடுப்பீர்கள். கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகளில் இருந்து நல்ல தீர்வுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு ஏற்படாத சிந்தனைகள் கூட உங்களுக்கு உண்டாகக்கூடும். நுணுக்கமான விஷயங்களை கற்றறிவீர்கள். சிம்மராசிக்காரர்களே, எடுத்த வேலைகளை உடனுக்குடன் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு சாதகமாகவே அமையும். வீடு மாற்றம் கூட உண்டாகலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பிறருடைய ஒத்துழைப்பு மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும். விவசாயம் சார்ந்த வேலைகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடும். கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு லாபகரமான நிலைகள் எட்டும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில காரியங்களுக்காக நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் பலன்களும் உண்டாகக்கூடும். அதற்கான அங்கீகாரமும் கிடைக்க பெறுவீர்கள். லாபகரமான நிலைகளை இன்றைய தினம் எட்டுவீர்கள். சிம்மராசிக்காரர்களே, தனவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நல்ல நிலைகளை எட்டுவீர்கள். உங்களுக்கு கைக்கு கிடைக்காத பழைய பாக்கிகள் கூட வசூலாக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறைய பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு காரணமாக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய சக பணியாளர்களிடம் நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் நல்ல கருத்துக்களும் மற்ற நபர்களிடம் அதிகரிக்கக்கூடும். சமூக பணிகளில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகக்கூடும். குடும்ப ரீதியாக பார்க்கும் பொழுது தருணங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். பெற்றவர்களுடைய ஆதாயம் உண்டாகக்கூடும். ஆதரவாகவும் செயல்படுவார்கள். உடன் பிறந்தவர்களுடைய அனுசரணையான பேச்சு நிம்மதியை அதிகப்படுத்தும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வி தொடர்பான விஷயங்களுக்காக மாணவர்களை நீங்கள் எடுத்த அத்தனை முயற்சிக்கும் ஏற்ற வகையில் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய நாள். தகுந்த ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களோடு நீங்கள் நடப்பதால் கல்வியில் மேன்மை பெறுவீர்கள். எந்த காரியங்களை சிந்தித்தாலும் அதை சரியான விதத்தில் சிந்தித்து நல்ல முடிவினை எடுப்பீர்கள். பெற்றவர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய நல்ல ஒத்துழைப்பு மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்லும். மனம் திறந்து பிறரிடம் நீங்கள் பேச வேண்டும். பெரியவர்களிடம் நீங்கள் வெளிப்படையாக இருப்பது நல்லது. வியாபாரம் சீராக இருக்கும். தகுந்த நேரத்திற்கு வருமானம் வந்து சேரும். லாபகரமாக இருப்பதை போன்ற உணர்வு உண்டாகலாம். பெண்களே, வெளியே வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு உன்னதமான அமைப்பு இருக்கிறது. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு மன திருப்தியை ஏற்படுத்தி தரும். இல்லத்தரசிகளே, உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய நாள். உங்களுடைய செயல்பாடுகள் அனைவரும் விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். உணவினை நன்றாக சமைத்து பரிமாறக்கூடிய நிலைகளும் உண்டு. மனதளவில் எண்ணத்தில் தெளிவு உண்டாகக்கூடும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்களும் காணப்படுவீர்கள்.
ஆரோக்கியத்திற்கு இன்னும் அதிகமான ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் இன்னும் மேன்மையான உடல் நிலையை நீங்கள் பெற முடியும். கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாக்கக்கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களே ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். எல்லா செயல்களும் இனிதே நடக்கும். இறைவனுக்கு நன்றி கூறி வருவது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாக்கும். வீட்டில் மன நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது பாதுகாப்பாக சென்று வருவது அவசியம். மனம் தெளிவு உண்டாக்கும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சக வேலையாட்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். யாரிடமும் வாக்குவாதங்களை செய்ய வேண்டாம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சாதுரியமான பேச்சுக்கள் இருந்தாலும் கூட இன்றைய நாள் வெளிப்படுத்துவதற்கு உகந்த நாள் அல்ல. ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டாம். கன்னிராசிக்காரர்களே, எவரிடம் பேசினாலும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாப்போல் பேசுவது நல்லது. விட்டு கொடுத்து சென்றால் எந்த பிரச்சனைகளும் காணப்படாது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறைய பெறுவீர்கள். அவர்களுக்கு தேவையான மருத்துவ தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். இறைவனுடைய அருளால் அவர்கள் ஆரோக்கியமாக காணப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் அனைத்து விதமான நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். சூழ்நிலைகள் சாதகமானதாக இருக்கும். வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி துறை சார்ந்த மாணவர்களை உங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு கொள்வீர்கள். முயற்சி மேற்கொள்ளக்கூடிய அளவில் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும். மருத்துவ படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரலாம். தொழில்நுட்பம் சம்பந்தமான ஒரு நுணுக்கங்களை கற்றறிவீர்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு உன்னதமான பலன்கள் கிடைக்கக்கூடும். சற்று முயற்சியை அதிகரிக்க வேண்டும். உழைப்பை அதிகரித்து கொண்டால் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும். இல்லத்தரசிகளே, வீட்டில் பெரியவர்களிடம் தகுந்த மதிப்பளித்து நடப்பது நல்லது. பிறரிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. மன அழுத்தம் நீங்குவதற்கு தியானங்கள் செய்யலாம். யோக பயிற்சிகள் நல்ல விதமாக கை கொடுக்கும். சாதகமான பலன்களை நீங்கள் உடனுக்குடன் பெற முடியும். சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். ஒரு சில காரியங்களை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. முதலீடு தொடர்பான எண்ணங்களை தவிர்க்கவும். பிறருடைய பேச்சுக்களை கேட்டு முதலீடுகளை செய்ய வேண்டாம். பிறரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அதன் பிறகு நீங்கள் முதலீடுகளை செய்ய தொடங்கலாம். வீட்டில் பெரியவர்களுக்குண்டான மதிப்பு மரியாதைகளை அளித்தே தீர வேண்டும். நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சந்திக்காமல் இருப்பது நல்லது. முக்கியமான விஷயங்களை பற்றி அவர்களிடம் கலந்தாலோசிக்காமல் இருங்கள். தவிர்க்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் மிகப்பெரிய ஒரு நற்காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாள் அல்ல. பொறுமையுடனும் நிதானத்தை மட்டுமே கடைபிடிக்க வேண்டிய நாள். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே நிதானம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். இறை பிரார்த்தனை செய்து வாருங்கள். வீட்டில் மன அமைதி உண்டாகும் வழியில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது. ஆன்மீக எண்ணத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். சந்திர பகவானை வழிபாடு செய்வது, நவகிரகங்களை வழிபாடு செய்வதும், காயத்ரி மந்திரங்களை உச்சரித்து வருவது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இறைவனுடைய அருளால் சுப பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மனதில் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாளாக போராடிய ஒரு சில காரியங்கள் வெற்றி பெறும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் அமைய பெறுவீர்கள். குடும்ப நபர்கள் மூலமாக ஆதரவு உண்டாகக்கூடும். ஆதாயம் பெறுவீர்கள். பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் அடையக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. நீண்ட நாள் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வினை எட்டுவீர்கள். பழைய கடன் பாக்கிகள் வசூலாக்கும்.
தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய திறமைக்கும் முயற்சிக்கும் ஏற்ற வகையில் உன்னதமான அமைப்பே இருக்கிறது. ஒரு சில காரியங்களை மனதில் நினைத்தால் அவை செய்து முடிக்கும் வரையில் நீங்கள் ஓய மாட்டீர்கள். அதிகப்படியான உழைப்பை மேம்படுத்துவீர்கள். துலாம் ராசிக்காரர்களே, இரவும் பகலும் பாராமல் சரியான உணவு உறக்கமின்றி ஒரு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வல்லமை மிக்கவர்கள். பேச்சு சாதுரியம் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். சக பணியாளர்களிடம் எப்படி பேச வேண்டுமோ சாதக பாதக பலன்களை உணர்ந்து பேசுவீர்கள். பிறருடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பேச்சுக்களை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். எப்படி இருந்தாலும் சூழ்நிலையை லாபகமாக சந்திக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் நீங்கள். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் நல்ல ஒரு பேர் ஆதரவு ஏற்படுவதோடு தன வரவுகளும் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்திற்கு உறுதுணையாக உடன் பிறந்தவர்கள் செயல்படுவார்கள். வியாபார நிமித்தமாக வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். பாதுகாப்போடு நீங்கள் சென்று வருவது நல்லது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். பிறர் செய்யக்கூடிய பணிகளை நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். இதனால் வேலை பளு கூடுதலாக இருக்கும். மனச்சோர்வு காணப்படும். உடல் சோர்வின் காரணமாக சத்தான ஆகாரங்களை சாப்பிடுவதால் உடல் பலம் பெறும். நம்பிக்கை அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் ஒரு சில காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். உத்தியோக ரீதியாக தன லாபம் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் போன்ற நிலைகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உறுதுணையாக செயல்படுவார்கள். ஆதரவின் காரணமாக அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வீர்கள். துலாம் ராசிக்காரர்களே, உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தன்வந்திரி பகவானுடைய மந்திரங்களை உச்சரித்து வருவதால் தேகம் பலம் பெறும். விநாயக பெருமானை வணங்கி வருவதாலும் காரிய சித்தி உண்டாகக்கூடும். எல்லா வேலைகளையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். தன தானிய விருத்திக்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். விவசாய பெருமக்களுக்கு லாபகரமான அமைப்பே இருக்கிறது. கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு பால்வளம் பெருகும். விவசாயம் தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் மூலப்பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு அமோகமான வரவேற்பு உண்டாகக்கூடும். மாணவர்களே, படிப்பில் கவனம் அதிகமாக செலுத்துவீர்கள். கல்லூரி தேர்வில் நீங்கள் முதன் மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சற்று அதிகப்படியான முயற்சியை மேற்கொண்டால் வருகிற செமஸ்டர் தேர்வில் நீங்கள் நல்லபடியாக முன்னேற்றத்தை காணுவீர்கள். படிப்பில் அதிகமான கவனம் காணப்படலாம். இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய நாள். மன நிம்மதி பெறுவீர்கள். வீட்டில் கலகலப்பான சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடும். வீட்டில் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடும். விரும்பிய ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது. வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெற்றி கிடைக்க பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களே, தன வரவுகள் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை இருந்தாலும் மிக சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மனதில் தோன்றும் கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய நேரங்களில் உங்களை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். மனதில் நினைத்ததை உடனுக்குடன் யாரிடமும் பேச வேண்டாம். வெளிப்படையாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு எதிராக மறைமுகமாக செயல்படக்கூடியவர்கள் உங்களோட பயணிக்கலாம். கவனம் தேவை. உயர் அதிகாரிகளிடம் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் உண்டாகலாம். அலுவலக ரீதியாக ஒரு சில விஷயங்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். பிறருடைய குணநலன்களை அறிந்து செயல்படுங்கள். உங்களுடைய நடவடிக்கைகளில் ஒரு சில மாற்றங்கள் எழலாம். பழக்க வழக்கங்களில் கூட மாற்றங்கள் உண்டாகக்கூடும். மனதில் நினைத்ததை உடனுக்குடன் செய்ய வேண்டாம். சற்று ஆலோசனைகளை பெற்று செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்கு வயது மூத்தவர்களிடம் நீங்கள் பேசி ஒரு சில முடிவுகளை எடுத்தால் நல்லது. அதிலும் யார் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ உங்களுடைய மனதை புரிந்தவர்களிடம் மட்டுமே நீங்கள் கலந்துரையாட வேண்டும். வெளிப்படையாக பேசுகிறோம் என்று எல்லோரிடமும் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேச வேண்டாம். நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்களிடம் மட்டுமே கருத்துக்களை பரிமாறுங்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் நீங்க பெறுவீர்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஊழியர்களிடம் அனுசரணையாக நடந்து கொண்டால் இன்னும் மேன்மையான பலன்களை நீங்கள் பெற முடியும்.
வியாபாரத்தில் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகள் வந்து சேரும். இதனால் மாற்றங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய மனநிலையில் காணப்படுவார்கள். உங்களுடைய நட்புகள் ரீதியாகவும் முன்னேற்றங்கள் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த உதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். நல்ல கருத்துக்களால் நல்ல ஒரு மனநிலை உருவாக்கக்கூடும். அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய பணிகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். அதே போல பணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக யாரிடமும் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. படிப்பில் கவனம் தேவை மாணவர்களே. இந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் எதிர்காலத்தையும் பாதிக்கலாம். ஆகவே பொறுமையும் நிதானத்தோடு பெற்றோர்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகு நீங்கள் முடிவுகளை எடுங்கள். தீர்வுகள் காண்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. கடந்த கால பிரச்சனைகள் உங்களுக்கு மனதில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம், மனக்குழப்பங்களை உண்டாக்கக்கூடும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களே, எல்லா சூழ்நிலைகளையும் அனுசரித்து நடந்து கொண்டால் நன்மைகள் உண்டாக்க பெறுவீர்கள். வெளியே வேலைக்கு செல்வோரும் கல்லூரி படிக்கக்கூடிய வயதினருக்கும் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நண்பர்களிடம் கருத்துக்களை பரிமாற வேண்டும். விளையாட்டாக கூட எந்த ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் பேச வேண்டாம். அவை வினைகளாக முடியும். கடந்த கால பிரச்சனைகளை பற்றியோ நீங்கள் சிந்திக்காமல் இருப்பது நல்லது. இறை பிரார்த்தனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, தனவரவுகள் உங்களுக்கு சுமாராகத்தான் காணப்படும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வருமானத்திற்கு ஏற்ற அளவிற்கு செலவுகளை செய்வது நல்லது. மனத்தில் நல்ல நம்பிக்கை ஊட்டக்கூடிய சில செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். மனதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். தியானங்கள் செய்வதும் யோக பயிற்சிகள் உங்களுக்கு தகுந்த நேரத்திற்கு கை கொடுக்கும். மனதில் நல்ல இனிமையான விஷயங்களை நினைத்து பார்க்க வேண்டும். தொழில் ரீதியாக அலைச்சல்கள் ஏற்படலாம். கூட்டாளிகளுடன் பேசக்கூடிய நேரங்களில் எச்சரிக்கையோடு பேச வேண்டியது அவசியம். இறை நம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்கள். தியானங்கள் செய்வதும் இறை பிரார்த்தனை செய்வதும் ஆன்மீக எண்ணத்தை அதிகமாக வளர்த்து கொள்வது நல்லது. இந்த நாள் நீங்கள் நல்ல ஒரு வளம் பெறுவதற்கு பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த நாள் பொறுமையும் நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களே, பொறுமை நிதானம் தேவை. எந்த ஒரு செயலிலும் தன்னம்பிக்கையுடன் இருங்கள். தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுத்தால் நல்ல பலன்கள் உண்டாகக்கூடும். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். இதனால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நல்ல ஒரு அமைப்பே ஏற்படக்கூடும். தொழில் ரீதியாகவும் வியாபார நிமித்தமாகவும் பெரிய மனிதர்களுடைய அனுசரணையான போக்கு லாபத்தை ஏற்படுத்தி தரும். வாய்ப்புகள் வரும்பொழுது நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களே, எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகலாம். இதனால் அலைச்சல்களும் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்க பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக அதிகம் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். தனவரவு பற்றி பார்க்கும் பொழுது வருமானம் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மட்டுமே கைக்கு கிடைக்கும். ஆகவே அதிகமான செலவுகளை செய்வதை தவிர்த்து விடுங்கள். தனுசு ராசிக்காரர்களே, குடும்ப உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும். சரியான நேரத்தில் பொருளாதார நிதி நிலைமைகளை கவனித்துக் கொள்வார்கள். இதனால் ஓரளவிற்கு மன ஆறுதல்களை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக முன்னேற்றங்கள் காண்பதற்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதிருக்கும். உடல் உழைப்பை அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை நீங்கள் பெற்று இருப்பீர்கள். உடல் நிலையில் கவனம் தேவை. மனச்சோர்வு காணப்படலாம். உடல் சோர்வின் காரணமாக சில அசதிகள் உண்டாகக்கூடும். அலைச்சல்கள் ஏற்படலாம். வேலைக்கு வெளியே செல்வோருக்கும் பெண்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று மந்தத்தன்மை உண்டாகக்கூடும். சக பணியாளர்களுடைய ஆதரவு ஓரளவு மட்டுமே கிடைக்கக்கூடும். மேல் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். உணர்ச்சி வசப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களே,
இல்லத்தரசிகளுக்கு பார்க்கும் பொழுது வீட்டில் அமைதி போக்கோடு நடந்து கொள்ள வேண்டும். மன குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். பிள்ளைகளிடம் எந்த ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம். வீட்டில் உங்கள் துணைவரிடம் விட்டு கொடுத்து சென்றால் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க முடியும். மன அமைதிக்குண்டான சில ஸ்லோகங்களையும் நவக்கிரக வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். வீட்டில் விளக்கேற்றக்கூடிய நேரங்களில் தீபத்தில் சிறிது கல்கண்டு சேர்த்து ஏற்றினால் மன நிம்மதி உடனடியாக பெறுவீர்கள். நல்ல ஒரு ஸ்லோகங்களையும் படிப்பதாலும் மன ஆறுதல் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். காதலர்களை உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சந்திக்காமல் இருப்பது நல்லது. அவர்களிடம் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மன ஒற்றுமை இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திப்பதை தவிர்த்தால் நலம் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சற்று காலதாமதங்கள் உண்டாகலாம். அவசரப்பட வேண்டாம். வழக்கின் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும் வரையில் காத்திருப்பது அவசியம். மற்ற நபர்களிடம் குடும்ப விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். அக்கம் பக்கம் வீட்டாரிடம் நீங்கள் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களில் அனுபவம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக நீங்கள் கையாண்டால் எந்த ஒரு பிரச்சனைகளும் காணப்படாது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். எதிர்பாராத சில செய்திகள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய நேரங்களில் கவனம் தேவை. பிறருடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். வியாபாரம் நோக்கோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஒரு முறைக்கு 2 முறையாவது சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். கவனமாக இருந்தால் பிரச்சனைகள் உண்டாகாது. எந்த ஒரு செயலிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். தீர்க்கமாக முடிவெடுப்பதற்கு கால நேரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டும். உடனுக்குடன் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். யாரிடமும் நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். பேசக்கூடிய நேரங்களில் வார்த்தைகளில் கவனம் தேவை. எந்த ஒரு வேலைகளையும் மிக பொறுமையுடன் கையாள்வது நல்லது. எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் சில தடைகளுக்கு பின்னரே சாதகமாக அமையும். அதுவரையில் நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். மகர ராசிக்காரர்களே, பணவரவு ஏற்ற இறக்கமாகத்தான் வந்து சேரும். எதிர்பார்த்த அளவிற்கு கையில் வருமானம் கிடைப்பதில் சற்று காலதாமதம் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் தேவையற்ற வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. பழைய கடன் பாக்கிகள் வசூலாவதில் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கலாம். உங்களுடைய தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பணம் வந்து சேரும். வருமானத்திற்கு நீங்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள். மகர ராசிக்காரர்களே, குடும்ப உறுப்பினர்களுடைய நல் ஆதரவு ஓரளவிற்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். ஆறுதலாக கூட இருக்க பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்லதொரு ஆதரவை ஏற்படுத்தி தருவார்கள். மனக்குழப்பங்கள், மன சஞ்சலத்தின் காரணமாக உடல் சோர்வும் மனச்சோர்வும் காணப்படலாம். உடல் நிலையில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய நாள். மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வது அவசியம். தகுந்த நேரத்திற்கு உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உடல் நிலையில் எந்த பாதிப்பும் காணப்படாது. காதலர்களை உங்களுடைய லைஃப் பார்ட்னருடன் சந்திக்காமல் இருப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம். சூழ்நிலைகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெண்களுக்கும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியே வேலை செல்வோரே மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய நாள். பிறரிடம் வெளிப்படையாக இருக்க வேண்டாம். எந்த ஒரு கருத்துக்களையும் வார்த்தைகளையும் பேசுவதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து நீங்கள் பேச வேண்டியது அவசியம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த காரியங்களிலும் ஈடுபட வேண்டாம். மன அமைதி பெறுவதற்குண்டான தியானங்கள் செய்வது நல்லது. ஆன்மீக எண்ணத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இறை வழிபாட்டின் மூலமே மன ஆறுதல் பெற முடியும். ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஓரளவேனும் மன நிம்மதி பெறுவீர்கள். பெண்களே, நீங்கள் சக பணியாளர்களிடம் வேலை செய்யக்கூடிய நேரங்களில் உங்களுடைய குடும்ப விஷயங்களை பற்றி பிறரிடம் பகிர வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். இல்லத்தரசிகளே, வீட்டில் அமைதி நிலவுவதற்கு கல்கண்டு தீபம் ஏற்றி வருவதும்
குலதெய்வ வழிபாடு மன நிம்மதியை உண்டாக்கக்கூடும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். அமைதியோடு இருக்க வேண்டும். யாரிடமும் வாக்குவாதங்களை செய்ய வேண்டாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, விவேகம் வேண்டும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் அனைத்து விதமான காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவார்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். உபரி பணம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. முந்தைய நாட்களில் நீங்கள் செய்த முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வங்கியிலிருந்து வீட்டு கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். கல்வி தொடர்பாக சில சிந்தனைகள் அதிகரிக்கும். வருமானத்திற்கு ஏற்ற அளவிற்கு சேமிப்பையும் அதிகப்படுத்துவீர்கள். கும்பராசிக்காரர்களே, திறமைகள் வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். மன நிம்மதியோடு இருப்பீர்கள். மன தெளிவுடன் காணப்படுவதால் எதிர்காலம் சார்ந்த சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஒரு சில காரியங்களுக்கு திட்டம் தீட்டுவீர்கள். மனதில் தோன்றக்கூடிய சில விஷயங்களை பிறரிடம் பகிர மாட்டீர்கள். மனதில் நினைத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். பேச்சில் சாமர்த்தியம் தெரியும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். புது வாடிக்கையாளர்களுடைய வருகை காணப்படும். இதனால் தன லாபம் பெறுவீர்கள். பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல ஒரு கௌரவ பதவியை நீங்கள் அடைவீர்கள். கும்பராசிக்காரர்களை, சபை தொடர்பான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வம் கூடுதலாக இருக்கக்கூடும். உடல் நலனில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படலாம். உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு சில மாற்றங்களும் உண்டாக்கக்கூடும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் பெறுவீர்கள். சிறு வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரும் தொழில் முதலாளிகளுக்கும் ஏற்றம் நிறைந்த நாளாகவே இருக்கும். முதலீடுகள் தொடர்பாக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நீண்ட நாளுக்கு பிறகு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் திகழும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சத்தான ஆகாரங்களை சாப்பிட வேண்டும். நேரத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய உடல் அமைப்பிற்கு ஏற்றாற்போல் உணவு சம்பந்தமான விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். சாதகமான விஷயங்கள் வந்து சேரும். வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். பழைய கடன் பிரச்சனைகள் விலகிவிடும். மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் புது வசந்தம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டில் பெரியவர்களுடைய ஆசைகளை நீங்கள் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் தகுந்த ஒரு ஒத்துழைப்பை நல்குவார்கள். அனுசரணையான பேச்சு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும். பழைய நினைவுகள் அனைத்தையும் கடந்து புதுமையான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். மன தெளிவோடு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் குடும்பத்திற்கு தேவையானதாகவே இருக்கும். வெளிநாடு வாழ் பிள்ளைகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடும். தகுந்த ஒரு அமைப்பும் உண்டாகும். சொத்துக்கள் சேர்ப்பதற்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் உபரி பணம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. வருமானத்திற்கு எந்த ஒரு நிலையிலும் தடை தாமதங்கள் காணப்படாது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் துணையுடன் விட்டு கொடுத்து பேசுவீர்கள். சூழ்நிலைகளை அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நிலைகளும் உண்டு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். அந்யுன்யம் அதிகரிக்கும். பாசம் பெருகும். ஒற்றுமை உணர்வுடன் காணப்படுவீர்கள். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்கள் லைஃப் பார்ட்னரோடு இன்பம் மகிழ்ச்சியும் தகுந்த சில செய்திகளை தெரிவிப்பீர்கள். வேலை வாய்ப்பு தொடர்பான நல்ல செய்திகள் கிடைப்பதால் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். இரு வீட்டாருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வெகு விரைவாக சுப செய்திகள் வந்து சேரும். திருமண யோகம் கைகூடி வரும். நீங்கள் ஆனந்தத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும்.
மாணவர்களே, உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். நுணுக்கமாக சில விஷயங்களை சிந்திக்கக்கூடிய நிலைகளும் உருவாக்கும். நண்பர்களுடைய ஒரு சில ஆலோசனைகள் படிப்பிற்கு உதவிகரமாக இருக்கும். ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் பெற்றோர்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாவீர்கள். மென்மேலும் படிப்பை தொடர வேண்டும், நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்கிற மனதில் தைரியமும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக காணப்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களே, திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய திறமைகள் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் செலுத்துவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். மன நிம்மதி பெற்று வாழ்க்கை வளம் பெறுவதற்குண்டான வழிவகைகளை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பற்றிய தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத சில கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உங்களின் மீது இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறைய பெறுவீர்கள். உடல் நலனில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். மன தெளிவோடு ஒரு சில காரியங்களை கவனிப்பீர்கள். கடந்த கால பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடம் கிடைத்திருக்கும். அனுபவ பாடத்தை கொண்டு எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை சரியான வழிமுறையில் நீங்கள் வழிநடத்திக் கொள்வீர்கள். வீட்டில் ஒற்றுமை இருக்கும். பெரியவர்களுடைய ஆசைகளை நீங்கள் பெறுவீர்கள். உடல் நலனில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. ஒவ்வொரு செயலையும் மிக சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். பேச்சு திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். மீனராசிக்காரர்களே, உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு வருமானம் ஏற்படும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் போன்ற உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படலாம். கௌரவ பதவிகள் அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வெகு விரைவாக வந்து சேரும். வீடு மனை யோகம் அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. பங்கு சந்தைகளில் உங்களுடைய செயல்பாடுகள் சீராக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் தகுந்த நேரத்திற்கு கைக்கு வந்து சேரும். மீனராசிக்காரர்களே, எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும் என்பார்கள். அதுபோல கிரக அமைப்பின்படி உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் வருமானம் சம்பந்தமான ஒரு உயர்வு நிலையை நீங்கள் எட்டுவீர்கள். பெற்றோர்களுடைய அனுசரணையான போக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும். உங்களோடு இருப்பவர்கள் நெருங்கிய நண்பர்கள் பற்றிய குணங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உறவுகளுடைய வருகை காரணமாக மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் நல்ல தருணங்கள் உண்டாகக்கூடும். நினைத்த சில செயல்களை யாரிடமும் கேட்காமல் தன்னிச்சையாக ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். வியாபாரத்தில் முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். முதலீடுகள் எனும் பொழுது தகுந்த வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் பிறகு முதலீடுகளை மட்டும் செய்தால் உங்களுக்கு நல்லது. சேமிப்பு பணம் குறையாமல் இருக்கும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். தொழில் ரீதியாகவும் வியாபாரத்திலும் முன்னேற்றங்கள் உண்டாகும். தகுந்த வியாபாரிகளுடனான ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். தொழில் ரீதியாக சில தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை கையாளுவீர்கள். பங்குதாரர்களுடைய செயல்பாடுகளால் லாபம் அதிகரிக்கும். சிறு வியாபாரிகளுக்கும் கூட்டுத் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். லாபம் அதிகரிக்கும். ஒரு சில காரியங்களை மிக விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனதில் தெளிவு உருவாகும். கடந்த காலத்தில் செய்த தவறுகளை மீண்டும் எந்த ஒரு நிலைகளிலும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். கவனக்குறைவு என்பது காணப்படாது. வீட்டில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும். மாணவர்களை உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாக்கும். போட்டி பொறாமைகள் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதளவில் நீங்கள் நிம்மதி பெற்றவராக இருப்பீர்கள். உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாழ்க்கையில் வளம் பெறுவதற்குண்டான சிந்தனைகள் இருக்கும். வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களே, உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க பெறுவீர்கள். எல்லாவற்றையும் நீதியாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வீர்கள். மீனராசிக்காரர்களை, எந்த ஒரு தவறுகளுக்கும் நீங்கள் உடன்பட மாட்டீர்கள். இறை வழிபாடு செய்து வந்தாலே மன நிம்மதி உண்டாகக்கூடும். தாய் தந்தையருடைய அன்புக்கு உள்ளானவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாருடைய அனுசரணையான பேச்சு ஆதரவு மன நிம்மதியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் வழியில் முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாள். வெளிநாடு வாழ் பிள்ளைகள் மூலம் சொத்துக்களை வாங்குவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். நிலை உயர பெறுவீர்கள்.
ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் மூலம் நல்ல கௌரவ பதவிகள் வந்து சேரும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். நிரந்தரமான சம்பளம் உண்டாகக்கூடும். வீட்டில் மன நிம்மதி, சந்தோஷம் அதிகரிக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். இதுநாள் வரையில் எதிர்பார்த்த சுப செய்திகளினால் மனம் மகிழ்ச்சி கொள்வீர்கள். வீட்டில் நல்ல தருணங்களும் கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகக்கூடும். இல்லத்தரசிகளே, மன நிறைவு காணப்படக்கூடிய நாள். வீட்டில் அனைவருடனும் ஒற்றுமை உணர்வுடன் காணப்படுவீர்கள். மன சஞ்சலம் விலகும். மனதிற்கு இனிமையான இசை பாடல்களை கேட்பதும் ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்கிற தன்னம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். எல்லா செயல்களையும் மிக வேகமாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம். இந்த நிறத்தை பயன்படுத்துவதால் சுப யோக பலன்களை நீங்கள் பெற முடியும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, கருத்து வேறுபாடுகள் குறைய பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாகக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களே, உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். தகுந்த நேரத்திற்கு சரியான நபர்கள் உதவி செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வு உண்டாகும். மேன்மை பெறுவதற்குண்டான அமைப்பும் இருக்கிறது. குரு பகவானை வீட்டில் நினைத்து காயத்ரி மந்திரங்களை உச்சரித்து வருவது நல்லது. குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். நினைத்த அனைத்து விதமான காரியங்களும் நிறைவேறக்கூடும். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான சகலவிதமான அமைப்புகளும் எண்ணிய காரியங்கள் நிறைவேற வேண்டி நற்பவி ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.